வணக்கம். கேஎஸ்கே சாரீஸ்லேருந்து கவிதா. நம்ம 4th எபிசோடில் வந்து பிஸ்னஸை பற்றி என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, எப்படி அடுத்தடுத்த லெவல் வந்து மூவ் பண்ணுறது, அதில் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, அதுவும் லேடிஸ்க்கு வந்து நிறையா அதோட பாசிட்டிவ் மட்டும்தான் பார்க்குறோம். அதோட நெகட்டிவ் என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். பட் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், சாரீ வாங்குகிறோம், ஒருத்தவங்க பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அங்கே போய் சாரீ வாங்க போகிறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம், ஒரு சாரீ வந்து 50 ருபீஸா, இவங்க வந்து 70க்கு சேல் பண்ணுறாங்க, அப்போ ஒரு சேலைக்கு வந்து 70 ருபீஸ்னால் உடனே 10 சாரீஸுமே சேல்ஸ் பண்ண மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம மைண்ட் வந்து இவ்வளோ லாபம் வருது, ஸோ இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து செட் ஆகும். பட் அதில் என்னென்ன வந்து உண்மையாகவே அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அது என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், எங்கேருந்து வாங்குகிறோம், முதல்ல எங்கேருந்து அதை கரெக்டான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணணும். நம்ம லோக்கலில் வாங்கியோ அந்த மாதிரி பண்ணோன்னா கம்மியான ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னா லோக்கலில் வாங்கி கம்மி ப்ராஃபிட் வைக்கலாம். பட் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினா எவ்வளவு பல்காக தான் ஆர்டர் வந்து அவங்க தருவாங்க. சூரத்தில் இருந்தாலும் இப்போ வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சூரத்துலலாம் இது வந்து 50 ரூபா தான் அப்படிம்பாங்க. சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் 70 சாரீஸ் 50 சாரீஸ் அந்த மாதிரி வாங்கணும். 1-2 பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாக தான் வரும். இது எல்லாமே நீங்கள் வந்து முதல்ல முடிவு பண்ணிக்கணும். எங்கே வாங்குறது, 10 சேலை வாங்குகிறோம், 10 சாரியுமே முதல்ல சேல்ஸ் ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கும்போது இந்த 10 சேலையுமே சேல்ஸ் ஆகிடும், இவ்வளோ ரேட்டுக்கு விற்றுட்டோம்னா இவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி அதில் டைமிங் இருக்குது. 10 சேலையும் 2 நாளில் விற்குமா, விற்காது. ஸோ 5 சாரீஸ் வந்து ஒரு 1 மந்தில் விற்பீங்க. இல்லை கஸ்டமர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் என்ன அதிலே வெரைட்டி கேட்பாங்க, கலர்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு ஸ்டாக்கோட மெயின்டெனன்ஸ்லாம் வந்து அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நோட் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதில் எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட் போட போகிறோம், எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து முதல்ல அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத வந்து நான் வந்து இப்போது சாரீஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து டெக்ஸ்டைல் வைக்கும்போது ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ 10 சாரீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல லோக்கலில் வாங்கினேன். அப்போது நம்ம கம்மியாக தான் வந்து லாபம் வைக்கும்போது ஓகே, அதில் வந்து ஒரு 4 சேலை வந்து நமக்கு நிற்கும், லாஸ்ட்டாக ஸ்டாக்காக நிற்கும்போது அது வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆகிடும் கடைசி வரைக்கும். அப்போ நம்மளோட லாபம் வச்சது வந்து அதில் போய் நிற்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மூவ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அந்த 4 சாரீஸ் இருக்கும்போதே நம்ம கஸ்டமருக்காக இன்னும் புது சரக்கு போட வேண்டியிருக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு அடுத்து வாங்க முடியாது. ஸோ ஸ்டாக் அதிகரிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சரக்கு வாங்குகிற இடத்துல அமௌண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து இது பண்ணணும். இப்போ 4 கடையில் வந்து நீங்கள் ஸ்டாக் வாங்க போகிறீங்கன்னா ஒரே சாரீ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். முதல்ல நம்ம அதை விசாரிக்கணும். விசாரித்து எங்கே கம்மியாக கிடைக்குது, எப்படி வந்து ஹோல்சேலில் வாங்கும்போது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்து நம்ம கடையை சூஸ் பண்ணி தான் ரெகுலராக நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி கிளாத்தில் வந்து வித்தியாசம் வரும். நம்ம ஒரு சாரீ வந்து நல்லா இருக்குது கிளாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேட் போட்டிருப்போம். அதே 1 மந்தில் அதை விட லோ குவாலிட்டியில் அதே டிசைனில் மக்கள் வந்து எல்லாருக்குமே அந்த கிளாத்தோட வேல்யூ வந்து தெரியாது, சேஞ்சாக இருக்கும், டிசைன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அதே டிசைன் தான் நீங்கள் வந்து இந்த ரேட் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு யோசனை வரும். அப்போ வந்து இந்த ரேட் போட்டிருக்கீங்கம்பாங்க. ஆனால் துணி நல்லா இருக்குன்னா ஒரு 100 கஸ்டமரில் 10 கஸ்டமர் தான் ஓகே கிளாத்தை பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு அந்த ரேட் கொடுத்து வாங்குவாங்க. 1 மந்த்லேயே பஜாரில் நம்ம வாங்குகிற இடத்துல அதோட அடுத்த குவாலிட்டி வந்துடும் கம்மியான ரேட்டில். ஸோ நம்ம ஹையாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்து ரொம்ப அதிக அளவில் நீங்கள் பண்டில் வாங்கினீங்கன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்தளவு இருந்தால் தான் நம்ம சூரத்தில் அந்த மாதிரிலாம் கஸ்டமரோட எண்ணிக்கையை பொறுத்து தான் சரக்கை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சின்ன அளவில் பண்ணுறீங்கன்னா முதல்ல லோக்கலில் வாங்கி கஸ்டமரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நமக்கு லாபம் கம்மியாக தான் வரும், கொஞ்ச நாள் நஷ்டம்தான் வரும், அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும்.
ஏற்றுக்கிட்டு திருப்பி திருப்பி கொஞ்சம் அமௌண்ட் உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம வெளியில் ரொம்ப வாங்கிட்டாலும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஓரளவு அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் எந்த பிஸ்னஸுமே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நமக்கு உள்ளே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமரை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் சூரத்தில் அந்த மாதிரிலாம் சரக்கு போட்டு நம்ம சேல் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு சரக்கையுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து எந்த வியூவில் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த மாதிரி கிளாத் தான். இப்போ வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி பார்த்து மைனஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணுங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த கஸ்டமரை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து அவங்கள எந்த வியூவில் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து அதை தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த எபிசோடில். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். எல்லா பிஸ்னஸுமே பெரும்பாலும் பிஸ்னஸ் வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விடவும் முடியாது. ஆனால் தொடரும் போது நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தயாராக தான் நம்ம உள்ளே வரணும். எல்லாத்துக்கும் தயாராக வரணும். கடன் கூடிராமல் பார்த்துக்கணும். நிறையா இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் உள்ள அப்படின்னா ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம கவர் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக பண்ண முதலையே கொஞ்சம் நம்ம மைண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு எந்த பிஸ்னஸ்னாலுமே எல்லாமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டமும் கிடையாது. நம்மளால் முடியும். பட் நம்ம மனசை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணுங்கிறது தான் என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து பயப்படலாம் கூடாது. ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். தைரியமாக உள்ளே போயிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த தைரியம் இருக்கவங்க எல்லாருமே, எல்லா லேடிஸுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்க தகுதியானவங்க தான். ஸோ நல்லபடியாக எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்னோடய வாழ்த்துக்கள். தைரியமாக மூவ் பண்ணிகிட்டே போகலாம். எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். பயப்படாமல் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருந்தோம்னா சால்வ் பண்ணலாம். அதனால ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கும், நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. அவ்வளோதான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லதை மட்டும் நினச்சிட்டு வரும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணது தான் போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பிஸ்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.